இந்த வீடியோ வர்க்காலா சீரீஸோட பார்ட் 2 வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏற்கனவே போட்ட பார்ட் 1 வீடியோவை நீங்கள் பார்க்கலாம். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்கள். ஈவினிங் ஒரு 4 மணி இருக்குங்க. நாங்கள் கிளிஃபில் அப்படியே ஒரு வாக்கிங் போயிட்டு இருந்தோம். சூப்பராக இருந்தது. கிளிஃபில் நடந்து போகிற அனுபவம். நல்ல ஒரு பக்கம் ஜில்லுன்னு கடல் காற்று, கண்ணுக்கு இதமான காட்சிகள். அப்படியே ஒரு 20 நிமிஷம் நடந்திருக்கோங்க. கிளிஃபில் எக்கச்சக்கமான ரெசார்ட்ஸ் இருக்குங்க, பீச் வியூவோட. இந்த பீச்சுக்கு பேர் தான் பிளாக் சாண்ட் பீச். நாங்கள் இந்த பீச்சில் தான் இறங்க போகிறோம். இந்த இடம் பார்க்குறதுக்கு அப்படியே ஒரு கோவா ஃபீலை கொடுத்ததுங்க. கடல் ரொம்ப ஆக்ரோஷமாக இருந்தது புயல்னால. காற்று செம்மையாக வீசிட்டு இருந்தது. அவெஞ்சர்ஸ் மாதிரி ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுக்கலாம் ட்ரை பண்ணோம். ஆனால் அது இப்படி தான் வந்திருந்தது. இங்கே ரொம்ப நேரம் நிறையா ஃபோட்டோ ஷூட்ஸ் வீடியோஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தோம். சில வித்தியாசமான போஸ்ட்லாம் ட்ரை பண்ணோன்னு ஒரே காமெடி பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்படியே காமெடி பண்ணிக்கிட்டு இருந்ததில் இயற்கைக்கே கோவம் மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. கிட்டத்தட்ட நம்ம ஒரு 2 மணி நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். டைம் போனதே தெரிலங்க. இப்போ நம்ம இங்கேருந்து திரும்ப ரூமுக்கு தான் போக போகிறோம். காற்று பயங்கரமாக வீச ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே போய்கிட்டு இருக்கும்போது ஒரு டீ குடிக்கலான்னு தோணுச்சு. கிளிஃபில் நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு டீ கடையும் இருந்தது. சின்ன கடை தான், பட் ஆனால் ஒரு 10-15 பேர் உட்கார அளவுக்கு இடம் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் சன்லைட் தெரிஞ்சது. இந்த வியூவே பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்தது. அப்புறம் இங்கே நின்று சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். இந்த டீ கடையில் இருக்கக்கூடிய வியூ பாயிண்ட் தாங்க ப்ளஸ் பாயிண்ட்டு. இங்கேருந்து நீங்கள் அருமையான வியூவோட டீ குடிக்கலாம். அப்புறம் நைட்டு ஒருத்தர் ஒரு பக்கம் ஷாப்பிங் போயிருந்தோம். நம்ம சாப்பாடு வாங்க இப்போ குரக்கணி ஜங்ஷன் தான் நடந்து போயிட்டுருக்கோம். இங்கே ஒரு மதுரைக்காரவங்க ஹோட்டல் வச்சுருக்காங்க. ஃபுட்டு நம்ம தமிழ்நாடு ஸ்டைல் டேஸ்ட்டில் கிடைக்கும். இங்கே கொஞ்சம் சாப்பாடுலாம் வாங்கிட்டு இப்போ நம்ம ரூமுக்கு தான் போயிட்டுருக்கோம். ரூமில் பாட்டெல்லாம் போட்டு கொஞ்சம் வைப் பண்ணிகிட்டு இருந்தோம். நல்லா இருந்ததுங்க எக்ஸ்பீரியன்ஸ். பாட்டு, டான்ஸு, கச்சேரி எல்லாம் ஒரு வழியாக முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம பீச்சுக்கு தான் வந்திருக்கோம். இந்த படிக்கட்டு வழியாக கீழே இறங்கி போனோம்னா பீச்சை நம்ம ரீச் பண்ணிடலாம். இருட்டு நேரம், இங்கே லைட் எதுவும் கிடையாது. டார்ச்சு இல்லை செல்ஃபோன் லைட்டை வச்சு தான் நம்ம இறங்கணும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இறங்கணும். கீழே இறங்கி வந்தால் அருமையான ஒரு பீச் இருக்குங்க நைட் வியூவில். உண்மையிலே ஒரு மறக்க முடியாத அனுபவமாக இருக்குது உங்களுக்கு. மெரினா பீச்சில் வீடு கட்டி விளாண்டதுங்க. கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு 20-25 வருஷம் இருக்கும். இங்கே யாருமே இல்லையா, சரி ஒரு வீடு கட்டி பார்ப்போம் அப்படின்னு ட்ரை பண்ணோம். நம்ம பீச்சில் வீடு கட்டுறோன்ற பேரில் சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சிக்கிட்டு இருந்தோம் மண்ணில்.
வீடு சரிஞ்சிக்கிட்டே போகுது, சரியாக வரல. ரொம்ப நேரம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு விட்டுட்டேன். இப்போ தான் கீழேருந்து இப்போ மேலே பார்த்தோம், கிளிப்பில் வந்து எல்லா லைட்ஸும் போட்டு ஒரு மாதிரி மிரட்டி விட்டுருந்தாங்க. சரி இப்போ கிளிப்பில் தான் நடந்து போயிட்டுருக்கோம். கடையெல்லாம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நிறைய டூரிஸ்ட் வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஈவினிங் ஒரு 7 மணிலேருந்து நைட்டு ஒரு 1:30 2 மணி வரைக்கும் கூட கடைகள்லாம் ஆக்டிவாக இருக்குது. நாங்கள் இங்கே ஒரு 2-2.5 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். கிளிஃபில் ரூமுக்கு போயாச்சு. A few moments later. இப்போ காலையில் ஒரு 5 மணி இருக்கும். நம்ம டீ குடிக்க தான் திரும்ப ஒரு மினி வாக்கிங் பண்ணி ஒரு 1.5 கிலோமீட்டர் நடந்து வந்தோம். கைரளி நகர் இந்த இடத்துல தான் நம்ம டீ குடித்தோம். இது வர்க்காலா அந்த சிவன் கோயிலுக்கும் வர்க்காலா கிளிஃப் பீச்சுக்கும் நடுவில் இருக்குது இந்த இடம். ஏர்லி மார்னிங் ரொம்பவும் காலியாக இருந்தது வர்க்காலா. ஒரு டிராஃபிக் இல்லை, ஒரு பொல்யூஷன் இல்லை. நம்ம வந்து ரயில்வே ஸ்டேஷன் தான் போயிட்டுருக்கோம். இது வந்து திருவனந்தபுரம் போகக்கூடிய லோக்கல் ட்ரெயின், அதில் தான் ஏறி போயிட்டுருக்கோம். கரெக்டாக ஒரு 1 மணி நேரம் ட்ரெயின் வந்து ட்ராவல் பண்ணோம். அது வந்து திருவனந்தபுரம் ஸ்டேஷனை வந்து ரீச் பண்ணிடுச்சு. திருவனந்தபுரம் சிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஆக்டிவாக இருந்தது. வர்க்காலா மாதிரி அமைதியாலாம் இல்லை. சிட்டி வந்து பரபரப்பாகவே இருந்தது. இங்கே ஒரு அருமையான விநாயகர் கோயில் இருந்ததுங்க. ஒரு சின்ன தரிசனத்தை முடிச்சுட்டு அப்படியே நேராக போயிட்டு இருந்தோம். பத்மநாப சுவாமி கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். கோயில் பக்கத்தில் வந்துட்டோம். இந்த ஆர்ச் வந்து பத்மநாப சுவாமி கோயிலோட ஆர்ச் தான். நமக்கு இங்கேருந்தே கோபுரம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்தியாவிலே பணக்கார கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கோயிலை. பேண்ட் ஷர்ட் போட்டு போனால் அலோவ் பண்ண மாட்டாங்க. வேட்டி துண்டில் தான் அவங்கள அலோவ் பண்ணுவாங்க. நம்மளோட செல்ஃபோன், பேக் இந்த மாதிரி எலக்ட்ரானிக் பொருள் எதையுமே எடுத்துகிட்டு போகிறதுக்கு இவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால் எல்லா பொருளையும் இங்கே நம்ம லாக்கர் ரூமில் போட்டுட்டு வேஷ்டி துண்டெல்லாம் வாங்கி ரெடி ஆகிட்டு கோயிலுக்கு கிளம்பிட்டு இருந்தாங்க. இங்கே சின்ன சின்ன தகர ஷெட்டு மாதிரி வச்சுருக்காங்க. இதுக்குள்ளே தான் ட்ரெஸ் மாற்றிக்கணும். எல்லாருமே ட்ரெடிஷ்னலாக ரெடியாகி கோயிலுக்கு போயாச்சுங்க. A few moments later. ஒரு 2 மணி நேரம் இருக்கும். சுவாமி கும்பிட்டுட்டு நம்ம இப்போ வெளியில் வந்துருக்கோம். கோயிலுக்குள்ளே எந்த ஒரு ஃபோட்டோவும் வீடியோவும் எடுக்கிறதுக்கு அலௌடு இல்லை. நம்ம காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடல. எல்லோரும் கொஞ்சம் டயர்டாகிட்டோம். இப்போ எங்கேயாவது ஒரு நல்ல ஹோட்டலை பார்த்து லஞ்சு சாப்பிட்ணும். இங்கே பத்மநாபா அப்படின்னு ஒரு ஹோட்டல் இருந்தது. கோயிலுக்கு நேர் ஆப்போசிட்லேயே இருந்தது. ஃபுல் வெஜிடேரியன் தான். மீல்ஸோட டேஸ்ட் நல்லாவே இருந்ததுங்க. இன்னும் சில பேர் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அவங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். இங்கே எக்கச்சக்கமான கடைகள் இருந்தது. ப்ரைஸ்லாம் கொஞ்சம் அஃபோர்டபுளாக தான் இருந்தது. கடத்தெருவில் எங்கேருந்து பார்த்தாலும் அந்த கோயிலோட கோபுரம் தான் நல்லா அழகாக தெரிஞ்சதுங்க.
ஒரு வழியாக எல்லோரும் கிளம்பிட்டோம். ஆனால் எங்கள் கூட வந்த ஒரு நண்பருக்கு மட்டும் கோயிலை விட்டு வர மனசே இல்லை. கோயிலோட அழகில் மெய் மறந்து நின்றுட்டு இருந்தார். எவ்வளோ கட்டாயப்படுத்தி அவர் வரல. சரி நீ பொறுமையாக வாப்பான்ட்டு நாங்கள் ஒரு 4 பேர் ஆட்டோவில் கிளம்பி ஸ்டேஷனுக்கு போயிட்டுருக்கோம். ஏன்னா இங்கேருந்து நமக்கு வர்க்காலா ஒரு ட்ரெயின் பிடிச்சி போகணும். ஒரு வழியாக எல்லோரும் வந்துட்டோம், ட்ரெயின் ஏறிட்டோம். இப்போ வர்க்காலா தான் போயிட்டுருக்கோம். வர்க்காலாலேருந்து இப்போ நம்ம வெள்ளரிச்சங்காவு அப்படின்ற ஒரு ஏரியாவுக்கு தான் பஸ்ஸில் போயிட்டுருக்கோம். இங்கே தோட்டிங்கரா ஃபேமிலி ரெஸ்டாரண்ட்டுன்னு ஒரு கடை இருக்குதுங்க, அங்கே தான் போயிட்டுருக்கோம். அது எங்கே இருக்குன்ற டீட்டெயிலை நண்பர் ஒருத்தர் கேரளா நண்பர்கிட்ட விசாரிச்சுட்டு இருந்தார். இப்போ நம்ம வெள்ளரிச்சங்காவில் வந்து இறங்கியாச்சு. தோட்டிங்கரா ரெஸ்டாரண்ட்டுன்றது இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் நடக்கணும். இந்த இடத்துல கப்பக்கிழங்கு புட்டுன்றது ரொம்ப ஃபேமஸான ஒரு டிஷ்ஷு. இப்போ நான் அதை தான் சாப்பிட போயிட்டுருக்கேன். இதோட கண்டினியூஷனை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள்.